நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு வாஸ்து டிப்பு பார்க்கலாமா? நம்ம நிறைய செல்வம் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலேயும், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டிலேயும், தொழிலதிபர்களுடைய வீட்டிலேயும் பார்த்தோமே ஆனால் அவர்களுடைய செவிரில் நீங்கள் மூவிஸில் கூட பார்த்தா தெரியும், அவர்களுடைய செவிரில் இந்த குதிரைகள் ஓடுற மாதிரி ஒரு படத்தை ஃப்ரேம் பண்ணி அவர்கள் செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. அது என்ன விதமான ஒரு சிக்னிஃபிகன்ஸு அதுக்கு என்பது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணவும், அதே மாதிரி வீடியோ உடனுக்குடன் பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும். வாங்க, இந்த குதிரைகளின் படத்தை செவுத்தில் மாட்டுவதன் மூலம் ஒரு வீட்டிற்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்னது என்று பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரப்படி லக்ஷ்மி வாசம் வீட்டில் இருப்பதற்கு நிறைய விதிமுறைகள் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறைகளில் ஒன்றாக இந்த குதிரைகளின் படத்தை வீட்டில் வைப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்வகண சித்திரம் இல்லையென்றால் படம், அது சூரிய தேவனை அவருடைய தேரில் பூட்டியிருக்கக்கூடிய இந்த 7 குதிரைகளை தான் குறிக்கிறது. நம்ம பூமிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான எனர்ஜியும் யார்கிட்டேந்து வருது என்று பார்த்தால் சூரியனிடம்தான் வருது. அதனால் நம்ம வீட்டிற்கு மேக்சிமம் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரக்கூடிய ஒரு தேவதையான சூரிய பகவானின் தேரை இழுக்கக்கூடிய இந்த குதிரைகளின் புகைப்படத்தை நம்ம வீட்டில் வைக்கிறோம். இந்த படத்தை முக்கியமாக வைக்க வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால், தெற்கு பக்கமாக வாசல் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வீட்டில் வைப்பது நன்று என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜியின் ஃப்ளோ வீட்டிற்கு அதிகமாக செயல்படும், அதிகமாக வரப்படும் என்று நம்பப்படுகிறது. எல்லா விதமான நேர்மறை அதிர்வுகள் வீட்டிற்கு வரவும், அதே மாதிரி எல்லா விதமான ஐஸ்வர்யம், அபிவிருத்தி, லக்ஷ்மி வாசம், கடாட்சம், அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அதே மாதிரி வீட்டிற்குள் வருபவர்களுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணும். அந்த குதிரைகளின் நல்ல ஒரு வேகத்துடன் ஓடக்கூடிய 7 குதிரைகளின் அந்த படத்தை பார்த்த உடனேயே நமக்குள்ளேயே ஒரு, ஏன்னா ஹார்ஸ் பவர் என்று தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு எனர்ஜியின் மெஷர்மெண்ட் என்பது ஹார்ஸ் பவர் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால் அந்த குதிரையின் சக்தி என்பது மிகவும் பலமான ஒரு விலங்கு குதிரை. அதன் ஊர்ஜம் நமக்கு கிடைப்பதற்காகத்தான் ஒரு வாஸ்து ரீதியாக இந்த படத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ எந்த மாதிரி குதிரைகளை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த மாதிரி படத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம். எல்லா விதமான 7 குதிரைகளையும் வைக்கலாமா என்று கேட்டால் கிடையாது. அதற்கு என்று சில நிபந்தனைகளும் விதிமுறைகளும் இருக்கின்றன. அது என்ன என்று பார்க்கலாம். காலுகளை முன்பக்கமாக வைத்து ஒரே டைரக்ஷனில், ஒரே திசையில் ஓடக்கூடிய 7 குதிரைகளின் படமாக இருக்க வேண்டும். இந்த குதிரையின் எண்ணம் என்பது 7ஆக இருக்க வேண்டும் என்றது நினைவில் கொள்ளவும். வெள்ளை நிற குதிரைகளாக இருக்க வேண்டும். இதுதான் 2வது நிபந்தனை. சரி, உங்களுக்கு இந்த வெள்ளை நிற குதிரையின் படம் கிடைக்கவில்லை, வேறு விதமான கலர்கள், கருப்பு, பிரவுன் என்கிற நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளின் படம் வைக்கலாமா என்று கேட்டால் வைப்பதில் எந்த ஆட்சேபனமும் இல்லை. ஆனால் வெள்ளை குதிரை தான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நின்று கொண்டு இருக்கிற குதிரை, இல்லை ரொம்பவும் குதித்து ஓடக்கூடிய குதிரை, 2 கால்களையும் ரொம்ப மேலே தூக்கி ஓடக்கூடிய குதிரைகளாக இருக்கக்கூடாது. 2 கால்களை முன்பக்கமாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லா குதிரைகளும் ஒரே திசையில் ஓடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த குதித்து ஓடக்கூடிய குதிரைகளின் படத்தை வீட்டில் இல்லாமல் நீங்கள் உங்கள் கடையிலோ வியாபார ஸ்தலத்திலோ வைக்கலாம். அதனால் உங்களுடைய வியாபாரமானது இல்லை தொழிலானது அந்த குதிரையின் வேகம் போலவே குதித்து ஓடும், முன்னேறும் என்று அந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. இந்த மாதிரி ரொம்பவும் ஃபாஸ்டாக ஓடக்கூடிய குதிரைகளின் படம் வைக்க சிறந்த இடமாக சொல்லப்படுவது தொழில் செய்யும் இடங்களாக இருக்கிறது.
வீட்டில் நம்ம ரொம்பவும் சாந்தமாக, ஒரு சந்தோஷமான, ஒரு குதூகலமான, அமைதியான நிலைமை தானே எல்லோரும் விரும்புகிறோம். அதனால் ரொம்பவும் ஃபாஸ்டாக ஓடாத, ஒரு நிதானமாக ஒரு ஓடற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகளின் படம் வைப்பது தான் சிறந்தது. இப்போ அந்த அஸ்வகணம் சித்திரத்தினுடைய பேக்ரவுண்டு ரொம்பவும் முக்கியம். அது அந்த 7 குதிரைகள் ஓடக்கூடிய அந்த பேக்ரவுண்டாக இருக்கிறது பச்சை நிறமாக இருக்க வேண்டும். அந்த படத்தின் குதிரைகளை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பச்சை நிறமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ரேர் காம்பினேஷனாக சொல்லப்படுகிறது. வெள்ளை குதிரை, இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனைகளுடையும் இருக்கக்கூடிய குதிரைகள், அதே மாதிரி அந்த பச்சை நிற பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கிடைப்பது கொஞ்சம் கடினம். இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் இதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இங்கே நான் சொல்லக்கூடியது ரொம்பவும் சிறப்பான அமைப்பு இருக்கக்கூடிய அந்த படத்தின் லட்சணத்தை தான். இல்லை, உங்களுக்கு பச்சை நிறம் கிடைக்கவில்லை, வேறு ஏதாவது நிறம் இருக்கிறது வைக்கலாமா, அதுதான் கிடைத்தது என்றாலும் அதில் தவறில்லை. ஆனால் இந்த அமைப்பு நான் சொல்லப்பட்டிருக்கிற அமைப்புடன் இருக்கக்கூடிய படம் வைத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவுக்கு வேற அமைப்பு இருக்கக்கூடிய படம் வைத்தால் கிடைக்குமா என்று கேட்டால் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் எந்த விதமான தோஷமும் இது வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு வராது என்று வாஸ்து சாஸ்திரம் கிளியராக சொல்லியிருக்கிறது. இப்போ எந்த டைரக்ஷனை நோக்கி இந்த படத்தை நம்ம செவுத்துல மாட்ட வேண்டும் என்று பார்க்கணும். இது வாசக்கதவுக்கு நேராக இருக்கக்கூடாது. இந்த பிக்சர் மாட்டுவது கண்டிப்பாக வாசலை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த எனர்ஜியானது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடியது வீட்டு வாசலில் இருந்து வெளியில் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் வைக்கக்கூடாது என்று சொல்வது. நம்ம சாதாரணமாக சுவாமி படமெல்லாம் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் முக்கியமாக மகாலட்சுமியின் படம் நம்ம செவுத்தில் மாற்றுறதாக இருந்தால் நம்ம வீட்டிற்குள்ளில் வருவதாக, வீட்டிற்கு கதவிற்கு மேலிலோ இல்லை கதவு இருக்கக்கூடிய அந்த செவுத்திலேயே மாட்டுவது தான் விசேஷம். ஏனால் லக்ஷ்மி உள்ள வருவதான ஒரு அமைப்பில்தான் அந்த படத்தை நாம் மாட்ட வேண்டும். அவளோட அந்த திருஷ்டியானது நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தபடியாக இருக்க வேண்டும் இல்லவா? அதே போலவே உங்கள் வீட்டிற்குள் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பிக்சரை நீங்கள் மாட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பார்த்து இந்த பிக்சரை வைப்பது ரொம்பவும் சிறப்பு. கிழக்கு திசையை பார்த்து வைப்பது ரொம்பவும் சிறப்பு. சூரியன் அங்கே தானே உதிக்கிறார். அதனால கிழக்கு திசையை பார்த்து வைப்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது. முடிந்த வரையிலும் உங்களுடைய ஹாலில் இல்லையென்றால் அந்த லிவிங் ரூமில் இந்த படத்தை மாட்டுவது தான் சிறப்பு. மற்ற எந்த ரூமிலும் மாட்டுவது அவ்வளவாக ஒரு சிறந்ததாக சொல்லப்படுகிறதில்லை. அதனால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் பார்த்து, இந்த விதிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எங்கேயாவது அமைந்தால், இந்த நான் சொன்ன அமைப்பிலேயே உங்களுக்கு கிடைத்தால் வாங்கி வைக்கவும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, இதை வைத்து ஓரிரு மாதங்கள் போனதற்கு பின் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது விதமான ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கா என்று என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். மேலும் இன்னும் முக்கியமான ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.